பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் மார்க் 5:34. நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக குடும்பங்கள் சுகமாய், சமாதானமாய், சந்தோஷமாய் தங்கி இருக்க முடியாதபடி பல அசுத்த ஆவிகளின் போராட்டங்கள், பில்லி சூனிய வல்லமைகள், வியாதியின் பயங்கள் அவர்களை வேதனைப்படுத்துகின்றன. கடன் பிரச்சனையில் நிம்மதியாய் தூங்க முடியவில்லை. ஆனால் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை கர்த்தர் குணமாக்கும் போது அன்போடு மனதுருகி நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்பது போல இன்றைக்கு ஆண்டவர் தமது மகிமையின் ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார். நீங்கள் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள், நீங்களோ கடன் வாங்காதிருப்பீர்கள். உன்னதமான தேவனை நீங்கள் தாபரமாய் கொண்டபடியால் உங்கள் வாசஸ்தலங்களிலே சுகமாய் தங்கியிருப்பீர்கள். பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரின் பாதுகாப்பு உங்களோடு இருக்கும். கோழி தன் குஞ்சுகளை சட்டைகளால் மூடி மறைத்து பாதுகாப்பது போல உன்னதமான தேவன் தம்முடைய அன்பின் சட்டைகளால் உங்களை மூடுவார். தமது காருண்யம் என்னும் கேடகத்தினால் உங்களை சூழ்ந்து கொள்ளுவார். ஆகவே பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் யூத ராஜசிங்கமாய் உங்களோடு தங்கி இருக்கிறபடியால் உங்கள் வீடுகளில் சுகமாய் வாழ்வீர்கள். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பார். உங்கள் வாழ்க்கையிலே வியாதியின் பிரச்சனையா, பிசாசின் போராட்டமா, பில்லி சூனிய கட்டுகளா, கடன் பாரங்களா, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே உங்களுக்கு சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, பலன் உண்டு, அற்புத அடையாளங்கள் உண்டு. அவருடைய நாமத்துக்குள்ளே வந்து விடுங்கள், சட்டைக்குள்ளே மறைந்து கொள்ளுங்கள். செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லுகிறேன். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னது போல இன்றைக்கு யார் யார் என்னென்ன வேதனையோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு, கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ, இந்த வார்த்தையை கேட்கும் போதே ஒவ்வொரு குடும்பத்தின் வேதனைகள், துக்கம் மறைந்து போகட்டும். சமாதானமாய், சந்தோஷமாய் வாழ கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.